தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசின் கீழ் 9 அமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்று பணிகளை கவனிக்க தொடங்கினர். முதலமைச்சர் விஜய் ஊரக வளர்ச்சி நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சர் புஸ்தி ஆனந்தை நேரில் வந்து இருக்கையில் அமர வைத்தார். செங்கோட்டையின் பொறுப்பேற்றுக் கொண்ட போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தார். தஞ்சாவூரில் திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தான் தற்போதைய அரசு நிறைவேற்றுகிறது. திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அமலில் இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழகத்தை ஆள்கிறது என்றார். அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகுவதாக அறிவித்துள்ளார். மேலும் கூறிய அவர், அதிமுகவில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு வேதனையை உண்டாக்கிவிட்டது. கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா, நோகுதையா, மனசு நோகுதையா என வேதனையுடன் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிட்டுள்ளது. கேரள மாநில முதல்வராக சதீசன் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த 5 பேரும், கூட்டணி கட்சியை சேர்ந்த 4 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் கார்கே, ராகுல் காந்தி, கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேஷ் மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் தலைவர் சென்னிதலா தனக்கு உள்துறை அமைச்சகம் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மக்களவை எம்பி பிரியங்கா காந்தியின் கணவரும் தொழிலதிபருமான ராபர்ட் வதேரா ஹரியானா மாநில நில மோசடி வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவை இன்று நிபந்தனையின்றி திரும்ப பெற்றுள்ளார். ஸ்வீடனில் கோதன்பெர்க் நகரில் நடந்த ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதில் ஸ்வீடனின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் மோடி கலந்துரையாடியுள்ளார். அப்போது இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு ஸ்வீடன் தொழிலதிபர்களுக்கு மோடி அழைப்பு விடுத்தார். அமெரிக்காவில் 250வது ஆண்டு சுதந்திர தின நிறைவை குறிக்கும் வகையில் விமானப்படை தளத்தில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது நடுவானில் 2 கடற்படை விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானது. இதில் நல்வாய்ப்பாக விமானிகள் 4 பேர் பாராசூட்டுகளுடன் உயிர் தப்பினர். பிசிசிஐ உடைய செயல்பாடுகளை வெளிப்படையாக அறிந்து கொள்ள முடியாதபடி மத்திய அரசின் கீழ் இயங்கும் மத்திய தகவல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது பிசிசிஐ ஒரு அரசு அமைப்பு கிடையாது என்றும், அவ்வமைப்பு தகவல் அறியும் உரிமை சட்டம் கீழ் வராது என்றும் மத்திய தகவல் ஆணையர் BR ரமேஷ் அறிவித்துள்ளார்.